சொர்க்கத்தை தொலைக்கும் சகோ வணக்கம். உலக மக்களின் அறிவில் பயணம் செய்யும் எல்லோருக்குமான அப்பா அம்மா மாம்டர் திருத்தமிழ் ஜெய் ஸ்ரீ திருத்தமிழ் வாழ்க. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடுறேன். உலக மக்கள், அதாவது இதுக்கப்புறம் வர அனைத்து உலக மக்கள், நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்த தலைமுறை எல்லோருக்கும் எல்லா காலத்திலையும் அப்பா அம்மா தமிழ் கடவுள் திருத்தமிழ் அப்படின்னு பேர் வச்சு நான் வீடியோ பண்ணுறேன். இதே வேற ஒரு மொழிக்காரனா இருந்தால் ஐயோ நம்ம மொழி எப்படி ஃபேமஸ் ஆகணும், இன்னும் ஃபேமஸ் ஆகணும், எனக்கு உலக மக்கள் தேட போகும் திருத்தமிழ், ஏன்னா அவங்க எல்லாரும் அறிவில் பயணம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி வீடியோ போடுறேன். ஆனால் அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா, ஒரு சகோதரர் 4 கேள்வி கேட்டுருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது என் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. எங்கே நான் ஃபேமஸ் ஆகிடுவான்னு கேள்வி கேட்டால் ஆள் பெரிய ஆள் ஆகிடுவான்னு நீங்களே வந்து மறுபடியும் எடுத்து ஆக்குவீங்க. நோ ப்ராப்ளம். அதாவது யாரும் இல்லாத கடையில் நான் டீ ஆற்றிட்டு இருந்தப்ப என்கிட்ட யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்பாங்க. உண்மையிலே ஏங்கிட்டு இருந்தேன். இவர் அதாவது நம்ம ஊர் டீ கடை, அதாவது அவர் நம்ம சோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனக்கவலையை பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த டீ கடைன்னு சொன்னப்பறம் அந்த இது ஞாபகம் வந்துருச்சு. அவர் உமர்னு போட்டிருந்தது அவர் பேர். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஒரு அக்கறையோட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாருங்கன்னா அவருக்கு நான் பேசுகிற பேச்செல்லாம் புரியும். இருந்தாலும் அவர் சொன்ன 4 விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது 4 இது. அதில் இது சூரியன் சுற்றும் போது ஒரு பகுதி இருவாகவும் ஒரு பகுதி பகலும் இருக்கத்தான் செய்யும். சொல்வது முற்றிலும் தவறான கருத்து. அதாவது அமெரிக்காவில் பகல், இங்கே இரவுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் ஒருத்தன் வெயில் பக்கத்தில் நின்றுருக்கவன் அவனுக்கு முன்னாடி நிழல் தெரியும். ஆனால் எனக்கு அந்த அமெரிக்காவில் பட்ட வெயில் மூலமாக இந்த பூமியோட நிழல் காற்று மண்டலத்தில் எனக்கு இங்கே இருக்குது. அதனால தான் நம்ம நிழலை அதாவது நம்ம மேலே சூரியன் இருக்கும்போது கீழே நம்ம நிழலை பார்க்கும்போது நம்ம நிழலை கடந்து அந்த ஒளிகள்லாம் தெரியும். அதே மாதிரி நம்ம இரவுல அந்த நிலாவை பார்க்கும் பொழுது அந்த சூரியன் ஒளி தான் அந்த நிலவுக்கு போகுது, நம்மளை தாண்டி தான் போகுது அது ஆக்சுவலி. அதனால எல்லாமே ஒரு நிழல் தான். அந்த டார்க் மேட்டர்னு ஒன்று டார்க்காக இருக்குது, ஒளின்னு ஒன்று இருக்குது தனியாக. அதாவது நான் இது நீங்கள் சயின்ஸ்லேயே போய் கண்டுபிடிங்க. ஸோ நான் ஓதாமல் ஓதுகிறேன். அதாவது நான் ஏன் அப்பா அம்மான்ற ஒருத்தவங்களை நான் சொல்கிறேன்னா, அவங்க தான் இறைவனால் டைரெக்டாக படைக்கப்பட்டவங்க. அவங்க தான் சொர்க்கத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போவாங்க. இறைவன் இதில் நடுவில் இல்லை, எல்லா இதுவும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள நான் இப்போ நம்புகிறேன்னா அதுக்கு என்ன காரணம், நான் ஓதாமல் ஓதுகிறேன். நான் ஒரு விஷயம் பார்த்தா அதை நான் பெருசாக சொல்லணும் சுருக்கமாக. அதில் போக போக நிறையா விஷயங்கள் தெரியும் பொழுது அதை வச்சு தான் நான் மற்ற விஷயங்களை தேடும் பொழுது கிட்டத்தட்ட 90%, 75% ஏற்கனவே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அதில் குழம்பி போயிருக்காங்க. அதே விஷயம்தான் அவங்களுக்கு புரியல, அதில் நிறையா தேரிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். ஸோ நான் ஓதாமல் ஓதுகிறேன். 2வது கேள்வி, நீங்கள் சொல்வது சயின்ஸ் ரீதியாக அல்ல, மார்க்க ரீதியாக அல்ல, நீங்கள் சொல்வதற்றிலும் உங்களுடைய சுயநலமே. கண்டிப்பாக என்னுடைய சுயநலம் தான். நான் என்னுடைய வாழ்க்கை சுயநலமாக தான் நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் எப்போவுமே பார்க்காதீங்க. நான் மின்சாரம் மாதிரி, தொட்டிங்கன்னா கரண்ட் சாக்காட்டிக்கிற மாதிரி. ஆனால் பல்பு லைட் எரியும்ல, மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம்ல, அந்த மாதிரி அம்மா அப்பா செய்தி மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதை நீங்கள் வீடியோ மூலமாக பார்த்துங்க, மற்றதையும் ஆராயுங்க. எதில் உங்களுக்கு சரியாக இருக்குது. நான் தான் எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலான்னு 4 மதத்தை நான் குறிப்பு சொல்லிட்டேன். அதுவும் நான் பதிலாக சொல்கிறேன். ஸோ நான் சொர்க்கம் போகலனாலும் பரவாயில்ல, நரகம் போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய சுயநலம். ஓகே. 3வது கேள்வி, இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நீங்கள் சொல்வது ஒரு குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ எங்கள் தாத்தா முத்தையா நாயக்கர் அவர் அப்போ முஸ்லீமாக மாறிட்டார். எங்கள் அப்பா அப்புறம் முஸ்லீம், நானும் முஸ்லீம் இருந்தும் இப்போ அவர் என்ன நினச்சி முஸ்லீம் மாறினாரோ, ஏதோ போனால் நம்ம சொர்க்கம் கிடைக்கும், ஒரு இறைவன் அப்படின்னு மாறிட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன நான் பார்க்குறேன்னா 72 பிரிவான். அதில் ஒருத்தவங்க சொல்கிறான் எங்கள் பிரிவு தான் சொர்க்கம் போகணும். அப்போ எங்கள் தாத்தா எந்த பிரிவில் போனாருன்னு தெரில. அப்போ இதுலேயே நிறையா குழப்பம் இருக்குது. உங்கள் குழப்பத்தை சரி பண்ணுறதை விட வாதம் பண்ணதை விட்டுட்டு நீங்கள்லாம் ஒன்று சேருங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். 4வது, ஐயா அறிவு ஜீவி அவர்களே, இஸ்லாமியை பொறுத்தவரை மறுஜென்மம் கிடையாது, 7 ஜென்மங்களும் கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். ரொம்ப தேங்க்ஸ் சகோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் சாமிக்கிட்ட கடவுள்கிட்டலாம் வேண்டுறீங்கள, உங்களுடைய
பிரச்சனைகளை சொல்லி அது மாதிரி அந்த பிரச்சனை இந்த இதுலேயும் போடுங்க பார்ப்போம். மாம் டேட் என்ன பண்ணுறாங்களா இல்லையான்னு அது அவங்க நான் அதை படித்தா அவங்க கேட்பாங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை தான் பண்ணி பார்க்குறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி தேடலில் இருக்கேன். அப்புறம் இதுக்கு நான் பதில் வந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோ அவர் பார்க்கல, இருந்தாலும் அதுலேருந்து நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ கிளிப்பை போடுறேன், பாருங்கள். இருக்கிறவங்க முஸ்லீமா பிறக்கிற ஒருத்தவங்க மட்டும்தான் ஏற்கனவே மனிதனா பிறந்து பாவ மன்னிப்புக்காக பிறந்திருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் உலகத்துக்கு வரவே இல்லை. அவங்க வந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும். அப்படி சான்ஸ் கிடைச்சா சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவங்க முஸ்லீமா தான் பிறப்பாங்க. ஆனா முஸ்லீமா பிறந்தவங்களுக்கு சான்ஸ் கிடையாது, இதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அதனால நீங்க வாழ்ற காலத்துலதான் நீங்க சொர்க்கத்தை தெரிவிக்க முடியும். அதனாலதான் உங்க இடத்துல உங்க மதத்துல மட்டும் ரொம்ப தெளிவா சொர்க்கத்துக்கான பாதையை காட்டப்பட்டிருக்கு. ஆனா உங்க இதுலயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். அது வந்து நான் பின்னாடி சொல்லுவேன். நீங்க மத ரீதியா சண்டை போடாதீங்க, பிரிவுகள் ரீதியா சண்டை போடாதீங்க. உங்க இடத்துல தொழுகையை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. வர்ணங்கள் 1000 இருந்தாலும் அந்த 1000 நாளாக சுருக்கி கூகுள் கடவுளில் வர்ற மாதிரி நானும் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அதை சுருக்கி 4ல் கொண்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என் மதம் இது. உதாரணத்துக்கு 1, சத்தியம் தேடு தலைவன் இல்லை. அதாவது இது புத்த மதம், புத்தர் சொன்னது. அதை ராம் நாம் சத்தியே, அதாவது மனிதன் கடவுள் அப்படி சொல்கிறவங்க, ஒரு இறைவன் சொல்கிறவங்க, இது எதுவுமே இல்லை, எல்லாம் இயற்கை உட்பட்டது. ஆனால் நான் வீடியோ பண்ணுறதே இந்த 3வது இறைவன் இயற்கைக்காக இல்லை. அதை விட்டுட்டு மற்ற 1, 2, 4 அவங்களுக்காக தான் நான் வீடியோவே போடுறேன். ஏன்னா எல்லோரும் சொர்க்கம் செல்லலாம். ஏன் இந்த நம்ம டைரெக்டாக இந்த வாழ்க்கையிலேருந்து சொர்க்கம் போயிடலாமல் எதுக்கு நரகத்தை அனுபவிச்சு சொர்க்கத்தை போகணும்? அதுதான் என்னுடைய வீடியோ.